இந்த நிகழ்வு இத்தனை சிறப்புற நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அண்ணன் நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கடி சொல்லும் ஒரு செய்தியை நினைவில் வச்சுட்டு இருப்போம். கூட்டம் தொடங்குவது எப்படி நேரத்திற்கு துவங்க வேண்டுமோ அதை போல கூட்டத்தை 9 மணிக்கு மேல எப்பொழுதும் நடத்தக்கூடாது. எல்லாரும் அவரவர் வேலைக்கு கூட சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கு நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர் இல்லரசி அவர்கள் பட்டிமன்றம் போல 2 ஜோக் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி தான் கரெக்டா 10 நிமிஷத்துல மணி எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட நாயகர் நம்முடைய இனிய தலைவரின் சாதனைகளை சொல்ல தொடங்கியவர் எந்த இடத்துல நிறுத்துவது தெரியாம அடுத்தடுத்து தொட்டு தொட்டு தொடர்ந்துகிட்டே இருந்து நான் என்ன நினைச்சேன்னா, சரி நானும் ராமலிங்கம் இப்படியே கிளம்ப வேண்டியதான் மதுரைக்கு, இது இந்த வண்டி எங்க நிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல என்னன்னா, எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்பது அவர்கள் பேச பேச எல்லரசி அவர்கள் சொல்ல சொல்ல கீழே உட்காந்துருக்க அந்த அண்ணன் கண்ணெல்லாம் நிறைஞ்சு அப்படியே அந்த நம்ம கண்ணீர் நிறைஞ்சிருக்கிறது யாரும் பாத்திரக்கூடாதுன்னு எப்படி சினிமா தேட்டர்ல இருட்டுக்குள்ள கண்ணை துடைப்போம் அப்படி அந்த அண்ணன் தொடச்சிக்கிட்டே இருக்காரு கண்ணை. எனக்கு என்ன மகிழ்ச்சி, அதை ரொம்ப சரியா ராமலிங்கம் என்னை முடிச்சாரு. ஒரு கூட்டம் கேட்கிற ஒரு கழகத்தின் தொண்டன் தன்னுடைய தலைவனின் சாதனைகளை கேட்டு கண்ணீர் மல்வதை போல ஒரு ஆட்சியில் துணை முதல்வர் தங்களின் ஆட்சியில் நலன் பெற்ற ஒரு பெண் பேசுவதை கேட்டு கண் கலங்கினார் இருக்குல்ல. அப்போ ஒரு தலைமை பதவியில் இருப்பவரும் பொறுப்பில் இருப்பவரும் ஒரு தொண்டனும் ஒரே புள்ளியில கண்ணீரில் சந்திக்க முடியும் அப்படின்னா எளிய மக்களின் வளம் பெற்றா கண்ணீர் வருங்கிறதா மிக சிறந்த ஆட்சியா இருக்க முடியும். அதனாலதான் இந்த ஆட்சி மறுபடியும் தொடரணும் எல்லோரும் விரும்பி கொண்டிருப்பது காரணம். அண்ணன் சேர்பாபு அண்ணன் எப்பொழுதும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருப்பவர். எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக தினசரி காலை உணவு 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 325 நாளைக்கு வழங்கி அது ஒரு பெரிய விஷயத்த நடத்தி முடிச்சது இருக்கு இல்லையா, நடந்து முடியல, நடந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது அவ்வளவு பெரிய வேலையை செய்வது என்பது ஒரு தொடர்ச்சியான பெரும் உழைப்பு. காரணம், அந்த உழைப்பை தலைவரிடமிருந்து பெற்றுக்கொண்டே நம்ம ஒரு உதவி சொல்லிக்கொண்டே இருப்பது. ஒருத்தர் மிஞ்சுவது எதில் மிஞ்சுவதுன்னா மக்களுக்காக உழைப்பதில் மிஞ்சுவது என்பது இருக்குல்ல, அதுதான் பெரிய சாதனை. அண்ணன் ராமலிங்கம் 2 விஷயம் சொன்னாரு. மகாராஷ்டிரான்னு திருப்பி தன்னுடைய பேச்சுல நான் ஒரு முக்கியமான மகாராஷ்டிரா அண்ணன் சொல்லி தொற்றுவார்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, சரியா 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவாரான்னு கேட்கும் பொழுது நாங்க 9 கட்டமும் எட்டி பார்த்துட்டோம், ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆகிற கட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த வாயெல்லாம் 5 வருஷம் கழிச்சு மகாராஷ்டிரால ஒரு வாய் சொன்னதை பார்க்கணும். யாருன்னா உத்தவ் தாக்கரே ஒருத்தர் சொன்னாரு, இந்தியாவிற்கு தலைமை தாங்குகிற தகுதி யாருக்கு இருக்கிறதுனா தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கிறதுனாரு. அப்போ ஒரு 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மொத்த தேசத்துக்கும் தலைவராக மாறுகின்ற இடம் இருக்குல்ல, அதைத்தான் நான் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கிறேன். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேசின எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, மகளிர் உரிமை தொகை தெரிஞ்ச செய்தி இல்லையா, பேருந்துல கட்டணமில்லா பயணம் தெரிஞ்ச செய்தி, பொம்பளை பிள்ளைகள் படிக்கிற பணம் கொடுக்க தெரிஞ்ச செய்தி, இப்படி எல்லாமே தெரிஞ்ச செய்தி தான். ஆனா அது எப்படின்னா, ஒரு திருமணத்தை நடத்தும் போது எல்லாரும் திட்டமிடுவோம். அப்பா ஒண்ணு சொல்லுவாங்க, அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, அக்கா ஒண்ணு சொல்லுவாங்க, மாமா ஒண்ணு சொல்லுவாரு, அத்தை ஒண்ணு சொல்லுவாங்க, சித்தப்பா ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாரும் யோசனையும் கேட்டு என்ன சாப்பாடு போடுறது, எங்க மண்டபம் பிடிக்கிறது, எப்படி நடத்துற கல்யாணத்தை, யாரை எங்க உட்கார வைக்கிறது அப்படின்னு எல்லாம் முடிச்சு எல்லாரும் வந்திருந்த அத்தனை பேரும் நிறைவாக இருக்கும் பொழுது அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்தவங்க எல்லாம் கலந்துருவாங்க. நடத்தினவங்க எல்லாம் கூடி உட்கார்ந்து இந்த திருமணம் எவ்வளவு சிறப்பாக நடந்தது தெரியுமா, இதெல்லாம் இவ்வளவு சிறப்பா நடந்துச்சு, இதை சித்தப்பா தான் சொன்னாரு, இதை மாமா தான் சொன்னாரு, இது அத்தை தான் சொன்னாங்க, இது அண்ணன் தான் சொன்னான்னு கூடி பேசி மகிழ்ற கணம் இருக்குல்ல, அதுதான் ஒரு விழாவிலேயே விசேஷத்துல ரொம்ப சந்தோஷமான தருணம். முடிச்சதுக்கு உட்காந்து பேசுறது, எதுக்காக உட்காந்து பேசுறோம், அதை முடிஞ்சிருச்சு சிறப்பா. ஏன் பேசுறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு விசேஷம் நடக்க போறது இதை விட சிறப்பா நடக்கணும்னா இப்ப என்னெல்லாம் சிறப்பா நடந்துன்னு பேசணும். அப்படி ஒரு திருமண விழாவில் கூடி பேசுவதை போல ஆட்சியினுடைய நிறைவில் இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கூட்டங்கள் போட்டு இந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பா நடந்து பேசுவது என்பது ஒரு விழாவின் இறுதி நேரத்தில் பேசுவதை போல. எதற்கு, அடுத்த 5 ஆண்டுகள் இதை விடவும் சிறப்பாக இருக்கணும்னா, இதை விட மேல் நல்லாதான் இருக்கணும்னா அதன் துவக்கமாகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் 1000 ரூபாயை 2000 ரூபாய் ஆக்கியிருக்காரு. ஏன்னா இதை விட சிறப்பா இருக்கணும் அடுத்த 5 வருஷம் அப்படின்னு இல்லையா. அப்ப நான் எதை பெரிய சிறந்ததா பாக்குறேன் அப்படின்னா, சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கேட்டாங்க, இந்த முதல்வருடைய ஆட்சிக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண் வழங்குவீங்கன்னு. நான் சொன்னேன் 10க்கு 10 வழங்குவேன். நான் 10க்கு 10 வழங்குவேன். ஏன் தெரியுமா, இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் திட்டம் வெறுமன பேப்பர்ல இருக்கு. ஒரு திட்டம் பெண்களுக்கான கர்ப்பவாய் தடுப்பு கர்ப்பவாய் புற்றுநோய் இருக்குல்ல, அதனுடைய தடுப்பூசி போடுற திட்டம் பேப்பர்ல இருக்கு. அதை முதல்ல செயல்படுத்தி 36 கோடி ரூபாய் ஒதுக்கி துவங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான். அது யாருக்கு போடுறது, 14 வயசு பொம்பளை பிள்ளைகளுக்கு போடுறது.
ஒரு பெண் பெரிய பெண்ணானோட 12 வயசுல இருந்து 14 வயசுல பொம்பளை பிள்ளைக்கு போடுற ஊசி அது. அந்த ஊசி போடுற புள்ள இருக்கு இல்லையா, யாருக்கு ஊசி போட்டாங்களோ அந்த பிள்ளைக்கு இந்த வருஷம் ஓட்டு கிடையாது. அந்த புள்ள ஓட்டு போட வராது. அதுல பாதி புள்ள அடுத்த தேர்தலையும் ஓட்டு போட வராது. அப்போ ஒரு தலைவருடைய திட்டம் என்பது, ஒரு முதலமைச்சருடைய திட்டம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெறும் ஓட்டுக்காக இல்லாம என் தமிழ்நாட்டில் கர்ப்பவாய் புற்றுநோயே இல்லாத பொம்பளை பிள்ளை இருக்கணும்னு சொல்றதுக்கு இல்லையா, அது எப்ப தெரியும்னா 30 ஆண்டு காலம் கழிச்சு தெரியும். 30 ஆண்டு காலம் கழிச்சு அப்படி ஒரு ஆளே இருக்காதீங்க. அப்ப அதை போல தொடர்ந்து அடுத்த தலைமுறை நோக்கி சிந்திப்பதால் இந்த ஆட்சிக்கு நான் 10க்கு 10 வழங்குவேன் நான் சொன்னேன். ஒரு ஆட்சி என்பது எப்பொழுதும் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பதாக இருக்க வேண்டும். அப்படி ஒன்று தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று செய்தி அவருடைய பிறந்த நாள்ல. 2வது செய்தி, திரு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை என்னை போன்றவர்களோ ராமலிங்கனை போன்றவர்களோ எல்லோரும் வாழ்த்துவதற்கான முக்கிய காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல அவர் யாரையுமே கடுஞ்சொல் சொல்லி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. எத்தனை அரசியல் எதிரி, எத்தனை அவர் கீழ்த்தரமா பேசினால் எத்தனை பேர் இருந்திருக்காங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சியில யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா கூட அடுத்த நாள் தான் வந்து பாப்பாரு தலைவர். எதிர்கட்சியில உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கே போய் பாப்பாரு. ஏன்னா இவெல்லாம் நம்மள ரொம்ப திட்டவன் இல்லையா, அவெல்லாம் நல்லா இருந்துட்டோம், அவன் ரொம்ப முக்கியம், இவெல்லாம் இருக்கணும், இருந்தா தான் இவரிடம் பாராட்டு பெறும் ஆட்சியாக என் ஆட்சி இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அப்படி அவர் போய் பாக்குறாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா திட்டவங்க. அவர்கள் இப்பெல்லாம் சிறப்பாக இருக்கணும். நான் வந்து எந்த இடத்துல நாம் எல்லோருக்கும் இல்லாத ஒரு துன்பம் நம்முடைய தலைவருக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, தனக்கு தலைவராக இருந்த தந்தையை மிஞ்சுவது. எப்ப பார்த்தாலும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். கலைஞர் இருந்தா என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா, கலைஞர் எப்படி சொல்லுவார் தெரியுமா, கலைஞர் என்ன செய்வார் தெரியுமான்னு. இந்த 5 ஆண்டுகளில் வென்றிருக்கிறார் என்பதை உங்கள் முடிவு கொடுக்குறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் கலைஞரை தாண்டி அண்ணாவை தொடுகிறார் நான் நம்புவேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொழுதும் கடுஞ்சொல் சொல்லாத, எல்லா விமர்சனம் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நல்லவே பெற்ற ஒரு தலைவர் உண்டுன்னா அது அறிஞர் அண்ணா தான். அண்ணா யாரையுமே திட்டமாட்டார். அண்ணாவை எவ்வளவு திட்டாலும் திட்டமாட்டார். பெரியார் அவ்வளவு திட்டினார் அண்ணாவை. அண்ணா என்ன பண்ணார், ஜெயிச்சோன்ன போய் இந்த ஆட்சியை காணிக்கையாக்குறேன்னு சொல்லி பெரியாரை வெட்கப்பட வச்சாரு. பெரியார் சொன்னார், நான் ரொம்ப வெட்கப்பட்டு போயிட்டேன் பாரு, உங்களை எவ்வளவு திட்டிருக்கேனா, நீ எங்கிட்ட சொல்றீன்னு. முதல்ல அண்ணா விட்டு வெளியே போனால் ஈவிகே சம்பத் கண்ணாசன் வெளியே போய் அவ்வளவு திட்டினாங்க அண்ணாவை. பத்திரிகையாளர் போய் கேட்டாங்க, என்னங்க இப்படி திட்டுறாங்க உங்களை அப்படின்னு. பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஈவிகே சம்பத் என்பது வைர கடுக்கன், என் காது புண்ணா இருக்கு அதனால கடுக்கனை கழட்டி வச்சிருக்கேன்ட்டாரு. ஈவிகே சம்பத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னடா நம்மள வைர கடுக்கன்ட்டாரு அப்படின்னு. அப்படி அண்ணா நடத்திய அந்த நாகரிக அரசியலை மீண்டும் தொட்டு தொடர்கின்றவர் தான் இன்றைய திராவிட நாயகர் மு.க. ஸ்டாலின் நான் நம்புறேன். நீங்க எந்த இடத்துலயும் பார்க்கவே முடியாதவர, எந்த சொல்லி ஒரு கனிந்த மிகச்சிறந்த ஒரு மாநிலத்தின் தலைவனாக மாறி இருக்கிறார். அதனால் அவர் இந்த தேசத்தின் தலைவராக மாறுவதற்கான சரியான தருணம் இது நான் நினைக்கிறேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள் குழப்பம் விளைந்து விடாதான் பல்வேறு பத்திரிகைகளை மாறி மாறி எழுதுறாங்க. அந்த கட்சியில யாருமே எதுவுமே பேசல, தலைவர்கள் எல்லாம். அது ஒரு விஷயம் இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அத்தனை பேர் இத்தனை அமைதியா இருந்தீங்க பாருங்க. அதெல்லாம் தலைவர் பார்த்துக்குவாரு. நம்ம ஏன் அதை பேசுவானே, நம்ம தேர்தல் வேலை மட்டும் பார்ப்போம்னா அதுதான் பெரிய சாதனை இல்லையா, ஆளாலும் பேசிடுவாங்கல்லன்னா. அப்ப இந்த தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்படி ஒரு நாகரிக அரசியலுக்கு அடிகோலி ஆளாக நம்முடைய பிறந்தநாளை நாமெல்லாம் பிறந்தநாளை கொண்டாட ஒரு தலைவர் இருக்கிறார் என்பது 3வது செய்தி. எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பது, இந்த தேர்தலில் எது சுவாரஸ்யம் அப்படின்னு. புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகரா, ஏற்கனவே சேர்ந்திருக்கிற வலதுசாரி கூட்டணியா, எது அப்படின்னு நான் சொல்லுவேன். கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு தேர்தலில் எது பேசுபொருள்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் பேசுபொருள். நீங்க எந்த தேர்தல் அறிக்கை எடுத்தாலும் கடந்த 30 ஆண்டு தேர்தலில், தமிழ்நாட்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குறுதி தேர்தல் வந்தோன்னு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த வருஷம் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்க லிஸ்ட் போடுறாங்கல்ல, நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு 5 வருஷம் ரீவைண்ட் பண்ணி போங்க. 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை முடிச்சிருந்துச்சு. 2016 ஒரு வாக்குறுதி கொடுத்துல, அந்த வாக்குறுதி எதையாவது எவனாவது கேட்டான் 2021 நீங்க நிறைவேற்றலையேன்னு. ஆனா நம்ம மட்டும் தான் சொல்றோம், கொடுத்த வாக்குறுதியில 95 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம், இது பண்ணிருக்கோம் சொல்லாது இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குறுதியை மட்டும் தான் நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க. அதைத்தான் ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. நான் உங்களுக்கு அதிமுக நிறைவேற்ற முக்கியமான வாக்குறுதி சொல்றேன். தமிழ்நாடு பூரா வைஃபை ஃப்ரீ அறிவிச்சாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா செல்போன் கொடுக்க அறிவிச்சாங்க. இதை செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொடுக்கின்ற வாக்குறுதிகளை ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நடக்காதும்பாங்க, இதை செய்ய முடியாதும்பாங்க.
தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பேன்னு கலைஞர் சொன்ன பொழுது அது எப்படி தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பீங்க? நாங்க எல்லாருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொடுத்தது. எல்லாருக்கும் எப்படி கேஸ் அடுப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க, கொடுத்தது. அதுல உச்சக்கட்ட காமெடி என்னன்னா, எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கவே முடியாது தமிழ் இந்தியாவுக்கு அத்தனை பேர் சொன்னா. ஆனா 2021 தேர்தலுக்கு அப்புறம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் முதல் வாக்குறுதி என்னன்னா பெண்களுக்கான உரிமை தொகை கொடுப்போம் சொல்லிதான் தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அப்ப அதை போல இந்த தேர்தல் அறிக்கையும் தமிழ்நாட்டின் சுவாரஸ்யமாக பேசுபொருளாக மாறுகிற நேரத்தில் இந்த ஆட்சி தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று தான் என்னை போன்றோர் நினைக்கிறோம். காரணம், நம்ம அடைந்திருக்கிற வளர்ச்சி அத்தகைய வளர்ச்சி. அதுக்கு புரியாம ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கீங்களேம்மா. உலகத்துல கடன் வாங்காத ஒரு நாடே கிடையாது. எல்லா நாடு கடன் வாங்குது. வாங்கிய கடனை எந்த வகையில செலவழிக்கிறவன் தான். ஒரு தலைமுறை இந்த 5 ஆண்டு காலத்தில் பெண்களுக்கு நிறைவேறிய திட்டங்கள் எப்ப மாறும், எப்ப தெரியும் அப்படின்னா, தமிழ்நாட்டு குடும்பங்களின் வாழ்வில் இன்னொரு 10 ஆண்டு காலம் கழிச்சு தெரியும். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆம்பளை புள்ள பெற்று வச்சு கல்யாண வயசுல வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரம் ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுங்க. 5 வருஷம் கழிச்சு இந்த புள்ளைய அந்த பயிரில கல்யாணம் பண்ணாது. காரணம், புள்ள பூரா அதோட பிரமாதமா படிச்சு அதோட சம்பாதிக்க போகுது. தமிழ்நாட்டுல பைய பூரா தடுமாற போறான் பொண்ணு அடைக்காம. இது நடக்கும். ஏன்னா பொம்பளை புள்ள படிச்சிடும், பொம்பளை புள்ள வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடும், மாநிலத்துக்கு வெளியே போயிடும், பொம்பளை புள்ள சம்பாதிச்சிடும். ஆணோட கூட சம்பாதிக்கும் போது எப்படி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூகத்தில் ஒரு பெண் என்பவள் ஆணை விட குறைச்சு படிச்சிருந்தா போதும் நினைச்சாங்களோ, அந்த நிலையை ஆணுக்கு ஏற்பட்டுவிடும். அது தெரிஞ்சதுனாலதான் நம்முடைய முதல்வர் பெண்ணுக்கு புதுமைப்பித்தன் திட்டம்னா அது சமமா ஆணுக்கு இருக்கணுங்கிறக்காக அவசரமா அதை நான் முதல்வர் திருப்பி அவருக்கு அறிவிச்சது. பயலையும் படிக்க வச்சிடணும். பய ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் பைக் ஓட்டிட்டு இப்படியே தெரியுமா, வெறும் டெலிவரி பாயாவே போயிடக்கூடாதவன் இல்லையா? அதனால அவனை படிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம், அவனு படிச்சிட முக்கியம். இப்படி எல்லோரையும் ஒன்றிணைத்த ஒரு வளர்ச்சி என்பது ஒரு மாநிலம் தொடர்ந்து சிந்திக்கிற ஒரு முதல்வர் அமைவது என்பது பெரிய வரம். அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அவரை போலவே தொடர்ந்து சிந்திக்கிற எளிய மனிதர்களை பற்றி யோசிக்கிற ஒரு துணை முதல்வர். இவர்கள் இருவரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அசராமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அமைச்சர் பெருமக்கள் கட்சியினரும். இப்படி ஒரு கட்சி இருக்கும் பொழுது இந்த மாநிலம் இதைவிடவும் வேகமாக முன்னேற முடியும். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம், நீங்களும் விரும்புவீர்கள். அதனால் வெல்வோம் 200, படைக்கும் வரலாறு என்று சொல்லி விடைபெற்று நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.